ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சாம்பல் புதன் ஆராதனையிலே எங்களோடு கூட இணைகிற உங்கள் யாவரையும் பெட் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நல்ல தருணத்திலும் மனிதனாகியவன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்கே திரும்புவான் என்ற வேத வாக்கை நாம் நினைவு கூறுகிற ஒரு தருணம். அதாவது மனிதன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்கே தான் நாம் திரும்புவோம். அப்பேற்பட்ட மனுஷீக வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது ஒரு அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் மனிதனாக இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களிலே அநேக பாவங்களுக்கு நாம் அடிமைகளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்புவதற்கான ஒரு காலமாக இந்த தவக்காலம் நமக்கு திகழ்கிறது. இந்த 40 நாட்களும் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதை நினைவு கூறுகிற வகையிலே இந்த முதல் நாள் சாம்பல் புதனாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த தருணத்திலும் ஒரு சில பாடல்களை பாடி உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாகிறோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா உம் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடுவேன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் மோசே, கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் மோசே, எத்தீசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டி நீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டம் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, இன்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும்.
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரியினுடைய அன்பை எண்ணுகிற வேளை நம்முடைய கண்களெல்லாம் கலங்குகிறது. ஏன் தெரியுமா? நமக்காக அவர் பட்ட பாடுகள், நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட அடிகள், எத்தனையோ ஆணிகளால் கடாவப்பட்டவராக மிகவும் வேதனைப்பட்டார். இவை அனைத்தும் நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், நாம் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை உணர்ந்ததாக நாம் இந்த பாடலை பாடினோம். கெத்சமனே தோட்டத்தில் நமக்காக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், இதற்காக மனுக்குள்ளும் ரட்சிப்படைய வேண்டும், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அருமை நாதர் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளையும் வேதனைகளையும் நமக்காக அனுபவித்தார். அதை உணர்ந்தவர்களாக இன்னும் ஒரு பாடலை கூட எங்களோடு கூட இணைந்து பாடுங்கள். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்கிற பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடுங்கள். அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இழைப்படையாது மேலோகில், இழைப்படையாது மேலோகில் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் எண்ணிக்கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் எண்ணிக்கொண்டார். அலை மிக மோதிடும் வந்தார்,
சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமொழியின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமென கலந்த சந்தோஷம், தருமென கலந்த சந்தோஷம். தீர்க்குமென் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆமாண்டவரே, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம். கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நாங்கள் நேசியாமல் இருந்தால் எப்படி ஆண்டவரே? உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்காய் ஏற்பட்ட பாடுகள், எங்களுக்காய் ஏற்பட்ட வேதனைகள், எங்களுக்காய் நீ சகித்த துன்பங்கள்
ஆண்டவரே, அப்பேற்பட்ட அந்த கொடூரமான ஒரு சிலுவை காட்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டோம். உண்மை நாங்கள் நேசியாமல் இருந்தால் நாங்கள் வாழ்வது ஒரு அர்த்தம் அல்ல ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நேசிப்போம் என்று சொல்லி எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே, இந்த மார்ச் 5ஆம் தேதி 2025 வரையிலும் என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை பாவத்திற்கு அடிமையாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை அநேக பாவங்களுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களையே நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்காக நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்காய்ப்பட்ட வேதனைகளோ ஏராளம் ஏராளம், எங்களுக்காய்ப்பட்ட அடிகளோ ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களது உடன் பிறந்தவர்களோ, எங்களது பெற்றோர்களோ, எங்களது பிள்ளைகளோ இத்தனை அடிகளையும் பாடுகளையும் எந்த சூழ்நிலையும் ஏற்க மாட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் எங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால், எங்கள் மீது அதிகமான அளவற்ற அன்பு வைத்தபடியினால் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட எவ்வளவோ வேதனைகளையும் பாடுகளையும் ஆண்டவரே நீர் அனுபவித்தீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி காட்சியை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த கல்வாரி காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கல்வாரி காட்சியை பார்த்த பின்பும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னார். அது நாங்கள் வாழ்வதிலே அர்த்தமல்ல ஆண்டவரே. பாவிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. வேதம் அழகாய் சொல்கிறது, ஒருவனுடைய பாவம் தாமர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்கிய தேவனால் கொடுமை என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் ஒருவேளை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்கிய தேவனால் கொடுமை ஆண்டவரே. இந்த அருமையான சாம்பல் புதன் ஆராதனையிலே எங்களையே நாங்கள் தத்தம் செய்கிறோம். இந்த 40 நாட்களை எங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 40 நாட்களிலும் எந்தெந்த காரியங்களை நாங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அருவருக்கிற, தேவன் பிடிக்காது எல்லா காரியங்களை வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஒதுக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அநேக பாவங்கள் எங்களை பின்தொடர்ந்து வருகிறது ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு விடுபட எங்களுக்கு வழி தாருங்க ஏசப்பா. நாங்கள் மனம் திருத்திய மைந்தனை போல வாழ ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்குள்ளாய் சக்திக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை உமக்கு நேராய் நீட்டுகிறோம் ஏசப்பா. புழுதியிலே சிக்கி பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராய் நீட்டுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களை ரட்சிப்பீராக. தேவனே, எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலிருந்து தேவன் எங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உண்மையே தியாகம் செய்கிறீர் சுவாமி. எங்களுக்காக உண்மையே தியாகம் செய்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் எங்களை உண்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக என்ன செய்தோம்? நாங்கள் உமக்காக என்ன செய்தோம் ஆண்டவரே? நாங்கள் எங்களையே உமக்காய் தருகிறோம். என் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த சாம்பல் புதன் ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பவனையாய் அமையட்டும் ஆண்டவரே. விட வேண்டிய காரியங்களை விட்டு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், அருவருக்கிற காரியங்களை எங்களை விட்டு மாற்றி என் தேவனுக்கு பின்பதாய் ஏசப்பா நாங்கள் உம்மை பிடித்து ஆண்டவரே உமக்காய் வாழ, உமக்காய் ஜீவிக்க எங்களையே நாங்கள் தத்தம் செய்வோம். எங்களுக்காய் மரித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காய் உயிர்த்தவர் நீர் ஆண்டவரே. இவை அனைத்தும் எங்களுக்காக எனக்காக
நாங்கள் பிழைத்துக் கொண்டோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களை நீர் பிழைக்க பண்ணினபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கருமையான ஆராதனை வேளை என் தேவன் ஆசீர்வதித்ததை எண்ணி உம்மை துதிக்கிறோம். எங்களையே நாங்கள் உமக்காய் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அனந்திருக்கிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது வேத வாக்கை நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம். எங்களையே நாங்கள் உமக்காய் தத்தம் செய்கிறோம். இயேசப்பா, நீர் தருகிற ரட்சிப்பை, நீர் தருகிற பாவ மன்னிப்பை விலையேற பெற்றவர்களாக என் தேவன் எங்களை கருதி ஆண்டவரே எங்களை விசேஷித்தவர்களாய் கருதி நீர் தந்த அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் எங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளும். எங்களையே நாங்கள் உமக்காய் தத்தம் செய்யும். தேவனை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி மீட்பர்களும் செலுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே. ஆமென். பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சாம்பல் புதனாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது வண்ணமாக முதலாவது அவருடைய பாதத்துல நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் மாணவரே, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவரே, 7 பொன்குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்படே, இந்த நாள் சாயங்கால வேளையில கூட அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. அடியின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும். அதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் நல்ல நிலமாயிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 90, 100மான பலனை கொடுக்கட்டும். ஒரு வார்த்தை வீணாய் திரும்பாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு விசை கூட பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாம்பல் புதன் என்கிற இந்த நாள் தொடங்கி இனி நம்முடைய வாழ்க்கையில நோன்பு நாட்கள் அல்லது லெந்து காலம் என்று சொல்லுகிற நாட்களாய் அமைந்திருக்கிறது. அதை காட்டிலும் இந்த நாட்கள் ஒரு மாற்றுருவாக்கத்தின் நாட்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒரு சிறிய ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த தவ காலத்தை குறித்து அல்லது இந்த நோன்பு நாட்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கிராமத்துல ஒரு சிறு பையன் இருந்தானாம். அந்த சிறு பையன் அந்த தினமும் அதிகாலையில எழும்பி தன்னுடைய பணிக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக வீட்டின் அருகில் இருக்கிற தோட்டத்திலே சென்று தோட்டத்தில் இருக்கிற செடிகளையும் அங்கே கூடி பாடுகிற பறவைகளையும் செட்டைகள் அடித்து பறக்கிற வண்ணத்து பூச்சிகளை பார்த்து மகிழ்ந்து வருவது வழக்கம். ஒரு நாள் அதே விதமாக அந்த குழந்தை அந்த இல்லத்திற்கு பின்னாக தோட்டத்திலே சென்று பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு செடி மிகவும் அழகாக செழிப்பாக வளர்ந்திருந்தது. அந்த செடியை சுற்றிலும் அழகான வண்ணத்து பூச்சிகள் சிறகுகளை அடித்து அங்கும் இங்குமாய் பறந்து கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இல்லத்திலே கடந்து வந்தானாம். அவனுடைய தாயார் என்றைக்கும் இல்லாதபடி
அந்த குழந்தை மிகவும் மகிழ்ச்சியோடு வருவதை பார்த்து அவனிடத்திலே கேட்டார்களாம், ஏன் இன்றைக்கு இத்தனை மகிழ்ச்சி என்று சொல்லி. அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, அம்மா, இன்றைக்கு நான் தோட்டத்திலே சென்று விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செடி மிகவும் செழிப்பாக அழகாக இருந்தது. அதை சுற்றிலும் வண்ணத்து பூச்சிகள் மிகவும் அழகாக பறந்து கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே ரம்மியமாய் இருந்தது என்று சொன்னானாம். அந்த தாயார் மகிழ்ச்சியோடு கூட கடந்து சென்றார்கள். இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்து சென்ற பொழுது அந்த குழந்தை அதே விதமாய் வேகமாய் தோட்டத்திலே சென்று தான் பார்த்த செடியை பார்த்தான். இன்றைக்கு அந்த செடியிலே வண்ணத்து பூச்சிகள் இல்லை, மாறாக சின்ன சின்ன புழுக்கள் இருந்தது. அவன் தன்னுடைய தாயினிடத்திலே வந்து சொன்னான், அம்மா, இன்றைக்கு ஒரு செடி செழிப்பாய் இருக்கிறது, அதை சுற்றிலும் அழகான வண்ணத்து பூச்சிகள் பறக்கிறது என்று சொன்னேனே, அந்த செடியிலே இன்றைக்கு வண்ணத்து பூச்சிகள் இல்லை, மாறாக அதனுடைய இலைகளிலே ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவும் அருவருக்கத்தக்க வகையிலே அருவருப்பாய் இருக்கிறது என்று சொன்னானா. இன்னும் சில நாள் கடந்து சென்றது. இப்பொழுது மறுபடியும் அந்த தாயார் கேட்டார்கள் அவனிடத்துல, இன்றைக்கு அந்த செடியை பார்த்தாயா என்று சொல்லி. அவன் சொன்னான், பார்த்தேன் தாயை, ஆனாலும் அந்த புழுக்கள் இப்பொழுது மிகவும் பெரியதாய் வளர்ந்து அவைகள் தங்களை சுற்றிலும் ஒரு கூடு அமைத்துக் கொண்டிருக்கிறது, வீடு என்று சொன்னான். அந்த தாயார் சொன்னார்கள், சரி கிளம்பு என்று சொல்லி அவனுடைய காரியத்திற்கு நேராக அனுப்பியிருக்கிறார்களாம். இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்தது. அன்றைக்கு அவன் மறுபடியும் தாயிடத்திலே ஓடி வந்தான். அவன் சொன்னான், அன்றைக்கு ஒரு புழு தன்னை சுற்றிலும் ஒரு வீடு கட்டி அதற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னேனே, இன்றைக்கு அந்த புழு அந்த வீட்டை உடைத்து அந்த வீட்டிலிருந்து ஒரு சின்ன சின்ன வண்ணத்து பூச்சிகள் அழகாக வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்தை அந்த செடியை சுற்றிலும் மிகவும் அழகாக அந்த சின்ன சின்ன வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னானா. அந்த தாயார் சிரித்துக் கொண்டே கடந்து சென்றார்கள். இந்த புழு அருவருக்கத்தக்கதாய் இருந்த அந்த புழு ஒரு கூடை அமைத்து தன்னுடைய சரீரத்தை மாற்றி உருவாக்குகிற காலம்தான் கூட்டுப்புழு காலம். அந்த காலம் தாண்டின பொழுது அந்த புழு மறுபடியுமாக வண்ணத்து பூச்சியாய் பல கலர்களை செட்டையடைய அடித்து பறக்க ஆரம்பித்தது. அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த லெந்து நாட்கள் அல்லது நோன்பு நாட்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற ஒரு நாட்களாயிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ லெந்து நாட்கள்ல எப்பொழுதும் போல நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் இது ஒரு அர்த்தமற்ற பிரயோஜனமற்ற ஒரு நாளாய் போய்விடும். இன்றைக்கு அநேகர் இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இறைச்சி எடுப்பதில்லை, நல்ல நிகழ்வுகள் நடத்துவதில்லை, வீடுகளை பாதுகாப்பதில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலே இந்த லெந்து நாட்கள் என்பது ஒரு புழு தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாய் மாற்றி உருவாக்குகிற ஒரு காலத்தை போலத்தான் இந்த நாட்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு சில காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். எவைகளிலிருந்து நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த லெந்து நாட்கள்ல நம்முடைய பழைய காரியங்களை எவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் பொழுது அவனோடு கூட உலாவும்படியாக, உறவாடும்படியாக, அவனோடு கூட தங்கி தாவரிக்கும்படியாக விரும்பி அவனை படைத்ததை ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் தான் இந்த மனிதனை படைத்த நோக்கம் நிறைவேறாதபடி அவன் பாவத்திலே தள்ளப்பட்டான், தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதே விதமாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இந்த தவகாலத்துல நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமான புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து தான் முன்பு உடைத்த அதே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே 3 ஆணிகளின் மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் முழுமையாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. நிந்தையான வார்த்தைகள், அவமானங்கள் எல்லாம் தேவனுடைய சரீர சுற்றி இருக்கிறவர்களால் ஏற்படுத்தப்படுகிறது. அவருடைய சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு இரத்தம் வரை இந்த பூமியிலே விழுந்து விட்டது. எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஆம் தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் அன்றைக்கு நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுகிற அல்லது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். இதில் நாம் அசைவ உணவுகளை வெறுப்பதோ அல்லது நல்ல நிகழ்வுகளை செய்யாமல் தடை செய்வதோ இதனுடைய இந்த லெந்து நாட்களுக்குரிய காரியம் அல்ல. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவது, நம்மை நாமே சோதித்தறிவதுதான் இந்த நாளுக்குரிய நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு வேதத்திலே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாசமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவருடைய திருவடிகளில் சரணடையும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எந்தவித பாவமாய் இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவம் ஒரு வேளை தாமிர சிவப்பை போல இருக்கும் என்றாலும் சரி, அந்த பாவத்தை தேவன் மன்னித்து வெண்வஸ்திரத்தை போல, பஞ்சை போல, உறைந்த மழைநீரை போல வெண்மையாக்க தேவனால் முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த லெந்து நாட்கள்ல நம்முடைய பழைய வாழ்க்கைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த லெந்து நாட்கள் பிரயோஜனம் உள்ள நாட்களாயிருக்கும். ஆம் தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த நாட்களிலும் நாம் முன்னை போலவே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது பிரயோஜனம் அல்லாத ஒரு சாதாரண ஒரு தவக்காலமாய் அல்லது சாதாரண நாட்களை போல இந்த நாட்களும் கடந்து போய்விடும். ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்துல எச்சரிக்கையாய் சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லி. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகையில நீங்களும் நானும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்துல நான் வருகிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அவர் வருவேன் என்று வருவதற்கு அடையாளமாய் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் வேகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சூரியன் இருளடைகிறது, அது நட்சத்திரங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இன்றைக்கு அநேகம் காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக முன்னறிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாட்களாய் இந்த லெந்து நாட்கள் அமையும் என்று சொன்னால் அது பிரயோஜனமாய் இருக்கும். இன்றைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் பாவத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மரத்தின் வேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவ்வளவுதான். எந்த மரம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இன்றைக்கு ஒரு வேளை நீங்களும் நானும் கூட கனி கொடுக்காத மரத்தை போல பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில
கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம். இரண்டாவதாய் நாம் எதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வேதத்துல ஆண்டவர் ஜெபத்தை அதிகமாய் அவர் முன்னிலைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஊழிய நாட்களில ஜெபத்திற்காக அதிக நேரத்தை அவர் செலவிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கடைசி நாள், சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவுல கெத்செமனே தோட்டத்துல அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வேர்வைகள் எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக இந்த பூமியிலே விழுந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். அவ்வளவாய் தேவன் ஜெபத்தை அதிகமாய் முன்னிலைப்படுத்தினார். அவர் எப்பொழுதும் எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலே ஜெபித்து நாம் செய்ததை பார்க்கிறோம். ஊழியத்தின் நாட்கள்ல கூட 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி மத்தேயு 4 அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய சிறுமை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கிற நேரம் எவ்வளவாய் இருக்கிறது? யோசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறைபட்டு இருக்கும் என்று சொன்னால், இந்த மாற்றுருவாக்கத்தின் அல்லது இந்த தவ காலத்திலே அல்லது இந்த நோன்பு நாட்களில நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நேரத்தை ஜெபத்திற்காய் நாம் செலவிட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வீணான காரியங்களுக்காய் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை மாற்றி முக்கியமான மிக மிக அவசியமான ஜெப நேரத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம், 2 தெசலோனிக்கேயர்களை நாம் பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறைபட்டு இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஜெபம் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த ஜெபத்துல நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் மாத்திரமே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிற காரியங்களோ அநேகம் காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொண்டார் என்று சொல்லி யோபு 42 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் காண்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, இருக்கிற ஜெபம் தனக்கான ஜெபமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய அரசியல் தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நமக்கு எதிரானவர்களுக்காக, நம்மை தூஷித்தவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக வேதம் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் தேவனுடைய சிறுமை, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டு தவ நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஒரு நாளிலே 10 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்களாக இருக்கும் என்று சொன்னால், இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஜெபத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே 10% மணி நேரத்தை நாம் தேவனுக்காக செலவிடுவோம் என்று சொன்னால் அது தசம பாகமாயிருக்கிறது. 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 2 மணி நேரமும் 40 நிமிடங்களும் தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தில நாம் தரித்திருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதத்துல அநேகம் சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வேதத்துல ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். எஸ்தருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்துக் கொண்டாள். ஏசாயா தீர்க்கதரிசியால் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட எசேக்கியா தேவராஜா அவன் தன்னுடைய நாட்கள் 15 ஆண்டுகளை கூட்டி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு மூன்றாவதாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன?
அல்லது மூன்றாவதாய் நாம் எவைகளை நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கிறதா? தேவனுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது? வேதத்திலே பார்க்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு அவருடைய அன்பு இருந்தது. ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அன்பு அது ஒரு கேள்விக்குறியாய் போய்விடுகிறது. இன்றைக்கு உலகத்திலே பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அன்பு குறைபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அன்பாய் இருக்கும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆம் தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல எல்லா காரியங்களையும் எல்லா மனிதர்களோடு கூட அவர் அதிகமாய் அன்போடு கூட இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த அன்பு குறைபட்டு போனதினாலே இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் இந்த அன்பைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைத்துக் கொள்ளும்படியாக அழைக்கிறவராயிருக்கிறார். அவர் அன்பாய் இருக்கிறதை போல நீங்களும் நானும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக அவருடைய வருகையிலே நாமும் பங்கு கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அன்போடு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த தேசத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி, ஒரு சமாதான குலைச்சல் இல்லாதபடிக்கு தேசத்துல சேமத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உலகமாக யுத்தம் வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். காரணம் என்ன? அன்பு இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் எழும்புகிறதுனாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது என்று சொல்லி. ஆம் தேவனுடைய ஜனமே, ஒருவர் மீது ஒருவர் நாம் அன்பு வைக்கும் பொழுது, ஒருவருக்காய் ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது நாம் திரளான பாவங்களை அது மூடுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் 4வதாய் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் தாழ்மையாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவன் பெருமைக்கு எதிராக இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களையோ ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே தன்னைத்தான் எவ்வளவாய் தாழ்த்தினார் தெரியுமா? ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, ஒரு அடிமையானவனை போல அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். கடைசி நாள்ல ராபோஜனத்துல எல்லா சீஷர்களையும் அமர செய்து தன்னுடைய சீலையை கலற்றி இடுப்பிலை கட்டி அவர் என்ன செய்கிறார்? எல்லா சீடர்களுடைய கால்களையும் அவர் கழுவுகிறதை பார்க்கிறோம். இதை எதற்காக ஆண்டவர் செய்கிறார்? தமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும்.
இன்றைக்கு நம்மை நாமே பெருமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்ம அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய படிப்பை, ஒருவேளை நம்முடைய அந்தஸ்தை, ஒருவேளை நம்முடைய அரசியல் செல்வாக்கை, ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பாதவர் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். கோலியாத் என்கிற பெரிய மனுஷன், அவன் தன்னைத்தான் உயர்த்தினவனாய் நின்று கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு கூழாங்கல்லினாலே அந்த கோலியாத் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய மாவீரனாய் இருந்தான். அவன் ஒரு மகா பாபிலோனை கட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய பேர் விளங்கத்தக்கதாக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தானியேல் புஸ்தகத்திலே அவன் சொன்ன பொழுது, இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும் பொழுதே அவன் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டான். அவன் விலங்கை போல புல் மேய்ந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த நோன்பு நாட்கள்ல அல்லது இந்த தவ காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பெருமைகளை விட்டுவிட்டு நம்மை நாமே தாழ்த்தும்படியாக நம்மை தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். பெருமைக்கு முன்னானது, அது அழிவுக்கு முன்னானது பெருமையாய் இருக்கிறது. அதே விதமாய் ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறான் என்று சொன்னால் அவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவரே ஒன்றுமில்லை என்று சொன்னேன், அந்த மனிதன் வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடித்துக் கொண்டார். இன்றைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் இல்லையே, எங்களுடைய வாழ்க்கை அவமானப்பட போகிறதே, துக்கப்பட போகிறதே என்று சொல்லி அழுது கொண்டு அவருடைய பாதத்திலே வந்த பொழுது அந்த திராட்சரசம், அவர் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டை மிகவும் சுவையுள்ளதாக, அந்த திருமண வீட்டை மிகவும் மரியாதை உள்ளதாய் தேவன் மாற்றி உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே விதமாய் நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி ஒரே ஒரு காரியத்தை கூறி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த நாட்களிலே நாம் எவைகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? எபிரேயர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தூக்கி சுமக்கிறார். அவருடைய கண்மணியை போல நாம் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு கூட கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் வாழ தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் விசுவாசத்தை நாம் குறைபட்டவர்களாய் போய் விடுகிறோம். விசுவாசம் என்பது நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக, தேவனுடைய பாதத்திலே போய் சரணடைவதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய வீட்டின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்முடைய தேவன் மீது உள்ள விசுவாசம் எங்கே போனது? மரித்து போன லாசருவே உயிரோடு வா என்று சொன்ன பொழுது மரித்து நாறிப்போன லாசரு 4 நாட்களுக்கு பின்பாக உயிரோடு எழுப்பி வந்தானே, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எங்கே போனது? இந்த நம்பிக்கை எங்கே போனது? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது செங்கடல் இரண்டாய் நின்றது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். முன்னாக செங்கடல், பின்னாக பார்வோன் படை. என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்த பொழுது செங்கடலை இரண்டாய் பிளந்து வனாந்தரத்திலே நடந்ததை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்ற தேவன். எரிகோ கோட்டை எப்படி இதை பிடித்துக் கொள்ள முடியும்? கோட்டைக்கு உள்ளே ஒருவர் வெளியே வரவில்லை, வெளியே இருக்கிறவர் உள்ளே போகவில்லை. பலமான கோட்டை, எல்லாம் சரிதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், 7 நாட்கள் சுற்றி வாருங்கள் என்று சொல்லி நடந்தது என்ன? விசுவாசத்தோடு கூட அவர்கள் சுற்றி வந்தார்கள். பெரிய எரிகோ கோட்டை
தானாய் கீழே விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை எங்கே போனது? இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சின்ன கண்ணீர் வரும் பொழுது, ஒரு துக்கம் வரும் பொழுது, ஒரு தோல்வி வரும் பொழுது, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டவர்களாய், அவர் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டு விட்டவர்களாய் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? யாரையோ தேடி அல்லது எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்திலே கேட்கும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாட்களை விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் அல்லது தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையிலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தேவன் மீது வைப்போம், நம்பிக்கையை தேவன் மீது வைப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகமே நம்மை கைவிட்டதை போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார். இருகரம் நீட்டியவராய், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, வா என்று சொல்லி அரவணைத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்திலே குறைவுகளை மாற்றி போடும் என்று சொல்லி, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட பற்றுறுதியோடு கூட இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யாக்கோபு 1 அதிகாரத்துல 6வது 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவனாய், ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதவனாய் ஒருவனும் ஒரு காரியத்தையும் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தொழிலே தோல்வியா, தேவன் உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னுடைய ஞானத்தை சம்பூர்ணமாய் ஆண்டவர் கூட்டிக் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையோடு வாழ்கிறாயோ, தேவன் உன்னுடைய கடன் பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை கண்ணீரோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, தேவன் இன்றைக்கு உன்னுடைய வியாதியை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்க நாட்கள்ல, இந்த லெந்து நாட்கள்ல, இந்த நோன்பு நாட்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அது உண்மையான தவ நாட்களாய் அல்லது நோன்பு நாட்களாய் அல்லது மாற்றுருவாக்கத்தின் நாட்களாய் அமையும்.